கடகராசி ஆயில்ய நட்சத்திரம். இது புதனுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 17 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 13 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு அப்படிங்கிற ஒரு காலமில் உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குமோ அதோட கேது திசையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் பொதுவாகவே ஒரு எண்ணிலடங்கா துயரத்தை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வாழ்க்கை முறையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அதாவது எல்லா உறவுகளும் இருந்தும் அனாதையாக்கப்பட்டங்க, எல்லாமே வழியை உதவி பண்ணி நான் உதவி பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டையும் இப்போ கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டேங்க. ஆனாலும் என்னுடைய சுயமரியாதை தடுக்குதுங்க. அதனால் யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களும் சொல்லாமல் எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிற விஷயங்கள் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குது. சொந்த பந்தங்களே கைவிட்ட நிலைமையும் நண்பர்களால் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் அடைந்திருப்பீர்கள். அதே மாதிரி நோய் நாள் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுலேருந்து எப்போங்க மீண்டு வருவீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக உருவாகும். புதன் திசையில் கால்குலேஷனுக்கு 13 வருஷமும் கேது திசை 7 வருஷமும் 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சனி உக்கிரமான நேரத்தில் எல்லாமே பிரச்சனையாக கொடுக்குது. 8ஆம் பக்கமும் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குங்க. நான் திரும்புகிற திசையெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி 8ஆம் இடத்துக்கு இந்த சனியானவர் 8 பக்கத்துலேருந்து உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை. இந்த கேது திசையில் புதன் திசையும் கேது திசையும் கிடக்கிறவங்க ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக, ஏன்னா புதன் திசையும் ஆகாத திசை கடகராசி கடகலக்கணத்துக்கு, கேது திசையும் ஒரு ஆகாத திசை. இந்த 20 வயசு உள்ளவங்களுக்கு கதறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக. ஏன்னா அஷ்டம சனியை முதல்ல பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த புதன் திசை கேது திசையில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த சனி வக்ரமானது அந்த பலனை மாற்றி கொடுக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக, மற்ற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆக போகுது. அதே மாதிரி சுக்கிர திசை அடுத்தது 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண வரவுகளுக்கோ ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கோ குடும்ப விஷயத்துலையோ உங்களுடைய படிப்பு உங்களோட பொருளாதார நிலைமை உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறதெல்லாம் மிக நல்ல வளர்ச்சியை இந்த சனி வக்ர பீரியடில் கொடுக்கும். ஏன் சனி வக்ரம் அடையும் போது சனியோட பாதிப்பு இல்லாமல் சுக்கிரன் தன்னுடைய வேலையை முழுமையாக காட்டுவார், 100லேருந்து 200% காட்டுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சுக்கிர திசையில் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனல்லையும் தொழிலையும் கண்டிப்பாக காட்டும். கொடுக்கல் வாங்கல் மட்டும் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க, அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன். கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் சுக்கிர திசையை முழுமையாக வேலை செய்ய விடும். ஆனாலும் ஒரு சில மன அளவில் தொந்தரவு கொடுக்கும். இந்த உறவினர்கள் வழியில் ஒரு சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நண்பர்களே ஏமாற்றம் துரோகம் அடையக்கூடிய விஷயங்களும் இந்த காலத்துக்கட்டத்தில் நடந்தாலும் உங்களுடைய விஷயத்துலேருந்து இப்போ ஏதாவது பஞ்சாயத்தோ இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு விளக்கு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் இருக்குங்க, ரிசல்ட் வரப்போ போதுங்க, நான் என்ன பண்ண போகிறேனே தெரில இந்த அஷ்டமத்து சனியிலன்னா இந்த சனி வக்ரம் நவம்பர் 24 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு சில வழி விடும், பிரச்சனைகள்லேருந்து வழி விட்டு உங்களுக்கு மிகப்பெரிய துன்ப நிலையிலேருந்து அது மாற்றி காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோக காலத்தை நோக்கிய இந்த சுக்கிர திசை இருக்கும். அதனால் இந்த கடுமையான காலங்கள் இந்த சனி வக்ரத்தில் மாறும். அடுத்தது சூரிய திசை 40 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வயசு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை ஒரு ஆகாத திசையாக சனிக்கு டாமினேட் பண்ணும். 8ஆம் இடத்து சனி வந்துச்சுன்னா சூரியன் அந்த இடத்துல மிகப்பெரிய பகை கிரகமாக மாறி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டமே அதிகமாகும். சில இடத்துல கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணும். இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால ப்ராப்ளம் வரும். ஒரு சில பேருக்கு ஏழை ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சிங்க, அது என்னால் எப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போக முடியும்னே தெரில, இல்லை வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரிய திசையில் இந்த சனி வக்ரம் ஆகும்போது 8ஆம் இடத்து பாதிப்புகளை கொடுக்கவே கொடுக்காது, நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சந்திர திசை 47 வயசுலேருந்து 57 வயசு இருக்கும். இந்த சந்திர திசையும் சனிக்கு 8ஆம் இடத்து சனிக்கு ஆகாது. மனநிலையில் குழப்பம் பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ மன தெளிவுகளை உண்டாக்கக்கூடியதாகவும் முன்னேற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாக இந்த சனி வக்ரத்தில் கண்டிப்பாக நடக்கும். இந்த சந்திர திசையை நம்பலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள்.
சந்திர ஹோரையில் திங்கக்கிழமையில் போயிட்டு சிவ வழிபாடு பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் எடுக்கும். இந்த சந்திர திசையில் என்னங்க நடக்கும்? வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இருந்தது சரியாகும். அதே மாதிரி கடன், நோய், வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைலாம் தடை தாமதங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்களும் சில பேர்த்துக்கு அமையும். சில பேர்த்துக்கு வெளிநாடு தொடர்புடைய வியாபாரங்களில் நல்ல கனெக்டிவிட்டி, சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதில் இன்ஸ்டாகிராமில் சில வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள்னால மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. எந்த ஒரு தொழில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி வக்ர பீரியடில். பொதுவாகவே சனி வக்ரம் கூட இருக்கிறவங்களாம் ஏமாற்றக்கூடிய சில விஷயங்கள்லாம் அமையும். ரொம்ப நெருங்கின சொந்தமோ இல்லை ரொம்ப நெருங்கினவங்களோ பணம் கேட்டால் கூட கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கேரண்டி கையெழுத்து போடுறது, அவங்களுக்கு பதிலாக இது பண்ணுறது, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த காலத்தில் ரொம்ப ஏமாற்று பேரொழிகள் சுற்றி திரிவார்கள். செவ்வாய் திசை 57 வயசுலேருந்து 64 வயசு இருக்கும். இந்த செவ்வாய் திசை சகோதரன் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்ததெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே உங்களோட மகளை எடுத்தாங்கன்னா இந்த காலத்தில் பிரகாசமாகக்கூடியதாகும். இரத்த கொதிப்பு இருக்கவங்களுக்கு இப்போ கம்மியாகக்கூடிய நிலைமையும், அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களில் இப்போது நிவர்த்தி அடையக்கூடிய விஷயங்களும், சில பேர்த்துக்கு நோய் நொடி பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய விஷயம் இந்த சனி வக்ர காலங்களில் இந்த செவ்வாய் திசையில் சந்திச்சிருக்கிறவங்களுக்கு நடைபெற்று ஆகும். அடுத்தது ராகு திசை 64 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை அப்படிங்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணணும். பொதுவாகவே ராகு ஒரு நல்லது பண்ணால் அது இருந்தாலும் சனி வக்ர பீரியடில் சில அசிங்க அவமானத்தையே கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் ஜாகிரதையாக இருக்கும். சில வம்பு வழக்குகளை தானாக தேடி வரும், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். சில பேருக்கு ராகு திசை யோகமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த காலகட்டம் முழுமையாக கொடுத்துரும், முழுமையான நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது குரு திசை 82 வயசுலேருந்து 98. கடகராசிக்கு 6க்கும் 9க்கும் உடைய திசைனால நோய் எதிரி கடன் கடுமையாக ஆகக்கூடிய நிலையும், 9ஆம் இடத்து பாக்கியத்தில் இருக்கக்கூடிய நல்ல சொத்து சுகங்கள்லாம் வரக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். சனி வக்ர நடந்ததுனால சனியோடைய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காது. அப்படிங்கும்போது முன்னேற்றமான நிலைமை, நல்ல வாக்கு, நல்ல சொல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். நல்லது இறை வழிபாடுக்கு பண்ணணும். சில பேர் கல்வி நிலையங்களில் உங்கள் மகளுக்கோ இல்லை பேரம்பேத்திங்களுக்கோ கொடுக்கக்கூடிய நிலை, நிறைய பாக்கியங்கள் புண்ணியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய திசையாக இந்த குரு திசை கண்டிப்பாக அமையும். இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே புதன்கிழமை புதன் ஹோரையில் நீங்கள் போயிட்டு விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 முக்கியம். என்ன தானம் பண்ணுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது குலதெய்வ கோயிலுக்கு நீங்களாக பொறுப்பெடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது உறுதியாக்கப்படும். அதே மாதிரி இறை வழிபாடில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க. சூரிய திசையில் இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சந்திர திசையாக இருந்தால் திங்கக்கிழமை சிவகோயிலுக்கு போங்க. செவ்வாய் திசையாக இருந்தால் முருக வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசையாக இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசிக்காரங்க பிடிக்கும். குரு திசையில் இருக்கிறவங்க வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு போங்க. புதன் திசை சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். கேது திசையில் விநாயகரை வழிபடுங்க. சுக்கிர திசையில் மகாலட்சுமி வழிபடுங்க. இந்த கடகராசி ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.